அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 20/3/2026 விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 6ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 மணி வரை, மாலை 1:30 முதல் 2:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 முதல் 1:30 மணி வரை, மாலை 6:30 முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் 3 - 4:30 மணி வரை. இன்று உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:19 மீன லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த வீடியோவை பார்க்கும்போதே மறக்காமல் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள், அதிலும் முக்கியமாக உங்களுக்கு வீட்டில் பிள்ளைங்க சொற்பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு திருமணம் நடத்தணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் அந்த திருமணம் கைகூடி வரவே இல்லை. அதே போல் ஒரு சில வீடுகளில் நீண்ட நாட்களாக ஏதோ ஒரு விஷயத்தால் நோய்வாய்ப்பட்டு இருக்காங்க. ஏதோ அது சொல்லுவாங்களா, கண் திருஷ்டியாலேயோ அல்லது பில்லி சூனியம் ஏவல் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தால் முடங்கி கிடக்கிறாங்க. அதே போல் உங்களுடைய தொழில் முன்னேற்றம் அடையவே இல்லை அப்படின்லாம் சொல்லி வருத்தப்படுறீங்களா? இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். இதில் எந்த பிரச்சனை இருந்தாலும் அவையெல்லாம் உங்களுக்கு உடனடியாக சரி செய்து தரப்படும். மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பொறுமையை சோதிக்கக்கூடிய கடுமையான சூழ்நிலை காணப்படலாம். இதனால் நீங்கள் சில சௌகரியங்களை இழக்க நேரிடலாம். இன்று நீங்கள் சாதகமான பலன்களை காண பொறுமை மற்றும் நம்பிக்கையான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும். பணியை பொறுத்தவரை இன்று அதிகப்படியான பணிகள் உங்களுக்கு காணப்படலாம். பணிகளை ஒழுங்குபடுத்தி அதன்படி திட்டமிட வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அகந்தை போக்கை வெளிப்படுத்துவீர்கள். கவனமற்ற வார்த்தைகளால் உறவு பாதிக்கலாம், கவனம். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது. சேமிப்பதற்கான வாய்ப்பு குறைவு. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று மிதமான ஆரோக்கியமே காணப்படுகிறது. தோல்வலி பிரச்சனைகள் இருக்கலாம், எனவே தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு நன்மையான பலன்கள் அதிகமாக கிடைக்கும். வாழ்வின் நன்மை தீமை உணர்வதற்கான அனுபவ அறிவை உணர முடியும். நற்பலன்களுக்கான சுமூகமான உறவை பராமரிப்பது நல்லது. பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சவால்கள் நிறைந்து காணப்படலாம். என்றாலும் நீங்கள் இதனை சமாளித்து நற்பெயர் பெறுவீர்கள். வளர்ச்சிக்கான நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையை புரிந்து கொள்வதன் மூலமாக இனிமையான வார்த்தைகளை பேச முடியும். நீங்கள் உங்களது அன்னையிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பணவரவு அதிகமாக காணப்படலாம். இன்று உங்களுடைய சேமிக்கக்கூடிய ஆற்றல் அதிகரிக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் ஆரோக்கியமாக ஆற்றலோடு காணப்படுவீர்கள். ஆரோக்கியத்தில் எந்தவிதமான பிரச்சனையும் காணப்படாது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கும். உங்களுடைய இன்று ஆற்றலும் உற்சாகமும் நிறைந்து காணப்படும். இதனால் உங்கள் முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். இன்று அனைத்து விதத்திலும் வெற்றி கிடைக்கும் நாளாக அமைகிறது. பணியை பொறுத்தவரை புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இதனால் நீங்கள் மிகவும் உற்சாகமாக காணப்படுவீர்கள். உங்களுடைய பணிகளை விரும்பி மேற்கொள்வீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள். இருவரும் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களிடம் காணப்படக்கூடிய மகிழ்ச்சி காரணமாக சிறப்பான ஆரோக்கியம் அமைகிறது. நிதி நிலைமையை பொறுத்தவரை சீரான பணப்புழக்கம் காணப்படும். கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்காது. உங்களுடைய இலக்குகளை அடைய நீங்கள் முழு முயற்சி எடுக்க வேண்டும். விரைவாக செயலாற்றுவதை தவிர்ப்பதன் மூலமாக பாதகமான சூழ்நிலையை தவிர்க்கலாம். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் உங்களுடைய அன்றாட பணிகளை கவனத்தோடு கையாள வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் தகவல் தொடர்பில் பிரச்சனை காணப்படலாம். ஆரோக்கியமான உறவை பராமரிக்க இத்தகைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதியில் ஏற்ற இறக்கங்கள் உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். குறைவான பணப்புழக்கம் காரணமாக நீங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள கடினமாக உணர்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் மற்றும் கால் வலிக்கான சாத்தியம் உள்ளது. அமைதியாக இருப்பதன் மூலமாக ஆரோக்கியமாக இருக்கலாம். சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு விருப்பமான பலன்களை அடைய திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும். இன்று செயல்களில் திருப்தி காண்பீர்கள்.
பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் நீங்கள் சிறந்த பலனை காண முறையாக திட்டமிட வேண்டும். அனுசரித்து போவதன் மூலமாக பலன் பெறலாம். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று இனம் தெரியாத காரணத்தினால் உங்களது துணையிடத்தில் எரிச்சல் அடைய வாய்ப்புள்ளது. இத்தகைய உணர்வை தவிர்க்க வேண்டும். உறவில் மகிழ்ச்சி நிலவ உணர்ச்சி வசப்படாமல் இருக்க வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று உங்களுடைய செலவு பழக்கத்தில் கவனம் தேவை. சிக்கனம் கடைபிடிக்க வேண்டும். செலவுகள் அதிகரித்து காணப்படலாம். ஆரோக்கியத்தில் பொறுத்தவரை இன்று கண் எரிச்சலால் பாதிக்கப்படுவீர்கள். கண் பரிசோதனை மேற்கொள்வது நல்லது. கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும். அதனால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். முக்கியமான முடிவுகள் எடுப்பது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். பணியை பொறுத்தவரை பணியில் மிகுந்த திருப்தியை உணர்வீர்கள். மேலதிகாரிகளின் நல்லாதரவு பெரும் வாய்ப்புள்ளது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நல்லுறவை பகிர்ந்து கொள்வீர்கள். நீங்கள் பரஸ்பரமான இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணவரவு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். உங்களிடம் காணப்படக்கூடிய மன உறுதி காரணமாக இன்று சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள். துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் வெற்றிகரமான பலன்கள் கிடைக்கும். உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும். முக்கியமான முடிவுகள் நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும். பணியை பொறுத்தவரை பணியின் மூலமாக நீங்கள் பல நன்மைகளை காண முடியும். பணியிட சூழல் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை சகஜமான அணுகுமுறை காரணமாக இன்று துணையோடு நல்ல புரிந்துணர்வை பராமரிப்பீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும். சேமிப்பு நிலை உயரும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள். அமைதியான சூழ்நிலை காரணமாக சிறப்பாக உணர்வீர்கள். விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்த வேண்டும். இன்று நன்மையான பலன்கள் காண நீங்கள் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இருக்க வேண்டும். பணியை பொறுத்தவரை பணிகள் அதிகமாக காணப்படும். பணிகளை கவனமாக மேற்கொள்ள நீங்கள் சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க நேரிடலாம். குடும்பத்தை பொறுத்தவரை சில கருத்துக்களை துணையிடத்தில் பகிர்ந்து கொள்ளும் போது கடுமையாக நடந்து கொள்வீர்கள். எனவே சகஜமாக நடந்து கொள்வது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது. நீங்கள் தேவையற்ற செலவுகளை செய்ய நேரிடலாம். இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அசௌகரியம் காரணமாக ஆரோக்கிய பிரச்சனை காணப்படலாம். தூக்கமின்மை, தோல் பிரச்சனை போன்ற பாதிப்புகள் ஏற்படலாம். தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் வளர்ச்சி நோக்கி செயலாற்ற உகந்த நாள். இன்று உங்களுடைய இலக்குகளில் வெற்றி அடைய நீங்கள் புத்திசாலித்தனம் மற்றும் திறமையை பயன்படுத்துவீர்கள். பணியை பொறுத்தவரை பணி தொடர்பான பயணம் காணப்படுகிறது. பணிகளை குறித்த நேரத்திற்கு முன்பே முடித்து விடுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை இனிமையான வார்த்தைகளால் துணையை மகிழ்ச்சியுற செய்வீர்கள். இருவரும் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று தொலைதூரத்தில் இருந்து பணம் கிடைக்கும். இது உங்களுக்கு தக்க நேரத்தில் உதவியாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறந்த ஆரோக்கியம் காணப்படுகிறது. மகிழ்ச்சியான மனநிலையில் இருப்பீர்கள். மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் மிகவும் துடிப்பான நாளாக அமையும். உங்களுடைய இலக்குகளை எளிதில் அடைவீர்கள். இன்று உறுதியான போக்கு மற்றும் மன உறுதி மூலமாக வெற்றி பெறுவீர்கள். பணியை பொறுத்தவரை சக பணியாளர்கள் உதவிகரமாகவும் ஆதரவாகவும் இருப்பார்கள். நீங்கள் சிறப்பாக செயலாற்றுவீர்கள். திறமைகளை நிரூபிப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள். இதனால் மகிழ்ச்சி நிலவும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் அதிகமாக காணப்படும். பணத்தை சுபகாரியங்களுக்காக பயன்படுத்த முடியும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சௌகரியங்கள் இன்று அதிகம் காணப்படும். இதனால் ஆரோக்கியம் சிறப்பாக அமையும். கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது அமைதியும் கட்டுப்பாடும் தேவை. எந்த செயலையும் செய்வதற்கு முன்பு நன்கு யோசிக்க வேண்டும். இன்று பணியை பொறுத்தவரை பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது. அதிக பணிகள் சுமையாக இருக்கலாம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அகந்தை போக்கை தவிர்ப்பது நல்லது. அகந்தை போக்கு உறவில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தாது. நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அதிக செலவுகள் செய்ய நேரிடலாம். இன்று சிக்கனம் கடைபிடிக்க வேண்டும். செலவுகளில் கட்டுப்பாடு வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியத்திற்கு முறையாக உணவு முறை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சில குடும்ப பிரச்சனை காரணமாக கவலையோடு காணப்படுவீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வதன் மூலமாக சிறப்பாக செயலாற்ற முடியும். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் ஆக்கப்பூர்வமான பலன்கள் கிடைக்காது. இன்று கொடுக்கப்பட்ட பணிகளை முடிப்பதை கடினமாக உணர்வீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையிடத்தில் இன்று வேறுபட்டு நடப்பதாக நீங்கள் உணர்வீர்கள். என்றாலும் கவலைப்படாதீர்கள்.
நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்பற்றாக்குறை காணப்படுகிறது. இன்றைய அடிப்படை தேவைகளை கூட உங்களால் பூர்த்தி செய்ய இயலாது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்வீர்கள். என்றாலும் நீங்கள் அதிகமாக கவலை கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒன்றும் பெரிதாக பிரச்சனை இருக்காது. என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.